ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ. அனைவருக்கும் ஹனுமான் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு வீடியோ தொடரில் நாம் ஹனுமத் பிரபாவத்தை பார்க்க இருக்கிறோம். ஹனுமான் ஜனனம் முதலாக அவருடைய குரு, அவர் யாருக்கெல்லாம் குரு முதலான பற்பல சிறப்பான விஷயங்கள், அதில் ஆகமம் பற்றிய விஷயங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்று நாம் இந்த காணொளியில் ஹனுமத் ஜனனம், ஹனுமான் எப்படி பிறந்தார், அவருடைய தந்தை யார், தாய் யார் முதலான விஷயங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். கிஷ்கிந்தா காண்டம், வால்மீகி ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டம் 66வது சர்க்கத்தில் இதை பற்றி ஜாம்பவான் ஹனுமானுக்கு நினைவுபடுத்துகிறார். அப்சரசாம் ஸ்ரேஷ்டா விக்யாதா புஞ்சிகஸ்தலா அஞ்சனா இதி பரிக்யாதா பத்னி கேசரினா ஹரேஹே. சிறந்த அப்சரசாக இருந்தவள் புஞ்சிகஸ்தலா அவள் ஒரு சாபத்தினால் பூலோகத்தில் அஞ்சனா தேவியாக அவதரித்தாள். அவளுடைய கணவனாக கேசரி எனும் மகாவீரனான ஒரு வானர வீரர் இருந்தார். அவருக்கும் அஞ்சனா தேவிக்கும் மகனாக அவர் வாயுடைய அம்சமாக பிறந்தார் என்பதை ஜாம்பவான் நினைவுபடுத்துகிறார். அதை தொடர்ச்சியாக அதில் கிஷ்கிந்தா காண்டத்தில் இந்த விஷயம் வருகிறது. இதன் தொடர்ச்சியாக சுந்தர காண்டத்தில் சீதம்மா கேட்கிறார் ஹனுமானிடம், ஹனுமானே, உங்களுக்கும் ராமருக்கும் எப்படி ஸ்நேகம் ஏற்பட்டது என்று கேட்கும் பொழுது ஹனுமான் இதை மிகவும் விஸ்தாரமாக இன்னும் மீண்டும் அவர் கூறுகிறார். இது சுந்தர காண்டம் 38வது சர்க்கத்தில் இந்த விஷயம் வருகிறது. ஹதே சுரே சம்யதி சம்பசாதனே கபிப்ரவீரேன மஹர்ஷி சோதனாத் ததோஸ்மி வாயு பிரபவோஹி மைதிலி பிரபாவதா தத் பிரதிமச்ச வானரஹா. அதாவது சம்பசாதனன் எனும் மகா அசுரன ஒருவனை அழிப்பதற்காக மகாவீரனான அந்த கேசரி எனும் மகாவீரன் ஹனுமானுடைய தந்தையார் சென்றிருக்கும் பொழுது வாயுனுடைய அம்சமாக அஞ்சனா தேவிக்கு பிறந்தவர் ஹனுமார் என்று ஹனுமான் தானாகவே இதை சுந்தர காண்டத்தில் கூறுகிறார். அதற்கு பிறகு என்ன நடந்தது, மேலும் என்னென்ன விஷயங்கள் நடந்தது, அவருக்கு எப்படி பற்பல வரங்கள் கிடைத்தன, பிரம்மாஸ்திரம் அவரை எப்படி ஒன்றும் செய்யாமல் முடிந்தது, அவருடைய குரு யார் போன்ற விஷயங்களை நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளியில் காண்போம். ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ.